மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனைகளை வழங்க தேசிய பணிக்குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த குழுவினுடைய பணி என்னவாக இருக்கும், மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளுறை மருத்துவர் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதான விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதுடன் இது கொல்கத்தா மருத்துவமனை தொடர்புடைய அல்ல, தேசிய அளவில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான கவலைக்குரிய விஷயத்தை நாங்கள் அணுகுகிறோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மருத்துவமனையில் நிகழ்ந்த வன்முறையை மேற்கு வங்க அரசு கையாண்ட விதத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், இந்த அமைதியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது அரசால் ஏவப்பட்ட தாக்குதல் கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசின் கருத்துக்கு, குறிப்பாக மருத்துவமனையில் நிகழ்ந்த வன்முறை மேற்கு வங்க அரசின் சட்ட ஒழுங்கு தோல்வியை காட்டுகிறது என மத்திய அரசின் கருத்துக்கு மேற்கு வங்க அரசு ஆட்சேபம் தெரிவித்தது. மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை வழங்க 10 பேர் கொண்ட ஒரு தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த தேசிய பணிக்குழு அதன் அறிக்கையை 3 வாரங்களில் அளிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த மருத்துவர் வல்லுறவு கொலை தொடர்பான புலன் விசாரணை தொடர்பான அறிக்கையை சிபிஐ வரும் வியாழக்கிழமைக்குள் அளிக்கவும், அந்த மருத்துவமனையில் நிகழ்ந்த அந்த வன்முறை தொடர்பான அறிக்கையை மேற்கு வங்க அரசு அளிக்கவும் அம்மாநில அரசுக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.